ஹாய் மக்களே, இன்றைக்கி பிள்ளைங்களோட பிறந்தநாள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காலையில் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணோம். பிள்ளைங்க பேரில் பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. முடிஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலில் அப்படியே நம்மளோட மனசு ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ இது ஒரு சிவன் கோயில், இது ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நேராக நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் சாக்லேட்டு, அவங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன்னா என்னென்னு தெரியாது. இது ஃபஸ்ட் இயர்னால ஸ்கூலில் பசங்க எல்லாம் பாட்டு பாடினது அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. இது மாதிரி நமக்கு சின்ன வயசில் அந்த ஸ்கூல் டேயில் இந்த மாதிரி சாக்லேட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டேயில் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்கெல்லாம் பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தினாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் சாக்லேட் எல்லாம் என் பசங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம்னால அப்படியே எதுவும் தெரியல அவங்களுக்கு. ஸோ இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அங்கேருந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நேராக நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னால் எல்லா வருஷமும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஒரு 10 பேருக்காவது வாங்கி கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஒரு இது. ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு சாப்பாடும், ஒரு தண்ணி, வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் பேக்கெட். நாங்களே ஒரு இடமா யாரெல்லாம் நம்ம தெரியும் இல்லையா, தெருவில் போகும்போது உட்காண்ட்ருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்காது. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை தேடி நம்ம போயிட்டு கொடுத்தோம். அது ஒரு மனசு சந்தோஷமாக இருக்குது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா அந்த மனசோடு வாழ்த்தும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல பழக்கம். நாளைக்கு வளரும் போது இந்த பழக்கத்தை நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய வளரும் நாட்களில் இந்த மாதிரி உதவி செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்காகவும் நான் இதை வந்து எப்போவுமே செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது மாதிரி பார்த்து நம்ம பிறந்த நாளில் ரொம்ப ஆடம்பரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அன்றைக்கி ஒரு 10 பேருக்காவது நம்ம ஒரு உணவு வாங்கி கொடுத்தோம். அது வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை. அங்கேருந்து நேராக பசங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. ஸோ கொஞ்சம் அவங்க எதனா சாப்பிட்ணுன்ட்டு ஹோட்டலுக்கு போனோம். அவ்வளோதான் முடிஞ்சது. நேராக வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து கேக் செலிப்ரேஷன் பண்ணோம். அது என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அதுவும் உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் சிக் ஆகிட்டு இப்போ தான் நார்மலாக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மல் கேக் ஒன்று, ஒரு ஐஸ் கேக் எல்லோரும் கொடுக்கறதுக்கு வாங்கினோம். வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணோம். அது கூட அவங்களுக்கு கேக் எங்கே சாப்பிட்ற போகிறாங்களோ அப்படின்ட்டு நான் பக்கத்துலேயே இருந்தேன். கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தேன். அப்போ கூட என் பொண்ணு சைட் கேப்பில் எடுத்து மொத்தமாக எடுத்து அதை சாப்பிட்டுட்டா. பாருங்கள், சாப்பிடுவா பாருங்கள். ஸோ பிள்ளைங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.